நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையை புறக்கணித்ததற்கான காரணங்களை அடக்கிய ஆளுநர் RN ரவி மாநிலத்தில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாகவும் தொழில்துறையில் பின்தங்கியிருப்பதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஆளுநரின் அனைத்து புகார்களையும் மறுத்து அமைச்சர் ரகுபதி நீண்டதொரு விளக்கத்தையும் அளித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த ஆளுநர் RN ரவி அதற்கான காரணங்களை பட்டியலிட்டு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். தமக்கு அளிக்கப்பட்ட உரையில் ஆதாரமற்ற கூற்றுகளும் தவறான அறிக்கைகளும் இடம்பெற்றிருப்பதாகவும் மக்கள் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கு 12 லட்சம் கோடிக்கு மேல் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக கூறுவது உண்மைக்கு மாறானது என்றும் அரசின் உரையில் பெண்கள் பாதுகாப்பு குறித்த பிரச்சனைகள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். போக்சோ சம்பவங்கள் 55% அதிகமாகவும் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் 33% அதிகமாகவும் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் பரவல் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கும் ஆளுநர் போதைப் பொருள் துஷ்பிரயோகத்தால் ஒரு வருடத்தில் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டதாகவும் பகீர் கிளப்பி உள்ளார். பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்தும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாதது குறித்தும் அரசின் அறிக்கையில் விளக்கப்படவில்லை என்றும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கோயில்களில் அறங்காவலர் நியமனம், சிறு குறு தொழில்துறை குளறுபடிகள், அனைத்து துறை கீழ்நிலை ஊழியர்களின் பிரச்சனைகள் உள்ளிட்டவை பற்றியும் கேள்வி எழுப்பியுள்ள ஆளுநர் RN ரவி கடந்த முறை போலவே இம்முறையும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஆளுநர் RN ரவியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளித்துள்ள அமைச்சர் ரகுபதி தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இரட்டை இலக்க வளர்ச்சியை அடைந்திருப்பதாக மத்திய அரசே கூறியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்திய ஒன்றியம் தன்னுடைய கணக்கிலே 11.9 பொருளாதார வளர்ச்சியை கண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று இந்திய ஒன்றியம் அறிவித்திருக்கிறது. நாங்கள் அறிவிக்கவில்லை. ஆனால் இவர் எதை பார்த்து சொல்லுகிறார், எந்த கணக்கை பார்த்து கொண்டு சொல்லுகிறார், இவர் தூங்கிக் கொண்டு சொல்லுகிறாரா விழித்து கொண்டு சொல்லுகிறாரா தெரியாது. ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று இந்திய ஒன்றிய அரசே ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதை யாராலும் மறைக்க முடியாது. ஆளுநர் வெளியேறிய உடனேயே விளக்க அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது என்றால் எல்லாமே ஆளுநர் தரப்பில் ஏற்கனவே திட்டமிட்டு செய்ததுதான் என அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டினார். ஆளுநர் இங்கிருந்து வெளியேறுகிறார். வெளியேறிய உடனேயே அந்த அறிக்கை ஆளுநர் மாளிகையிலிருந்து வருகிறது என்று சொன்னால் எல்லாம் திட்டமிடப்பட்ட வேலைகள் தான். எனவே அவங்க முன்னாலே தயாரித்து வச்சிருக்கலாம். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. பாலியல் புகார்கள் அதிகரிப்பதில் தவறில்லை என்றும் மக்கள் தைரியமாக அரசின் மீது நம்பிக்கை வைத்து புகார் அளிப்பதாகவும் அதில் விரைந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். மேலும் போதைப் பொருள் புழக்கம் பற்றியும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த ஆட்சியிலே புகார் கொடுத்தால் கேட்க நாதி இல்லை. ஆனால் இந்த ஆட்சியிலே புகார் கொடுத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எனவே இன்றைக்கு புகார்கள் அதிகரிக்கிறது என்பதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. மக்கள் தைரியமாக வரக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். பஞ்சாயத்து தேர்தல்கள் தொடர்பான ஆளுநரின் புகார் குறித்து தெளிவுபடுத்திய அமைச்சர் ரகுபதி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனித்தனியாக தேர்தல் நடத்த முடியாது என்றும் ஊரக உள்ளாட்சி, நகரமன்றம் உள்ளிட்டவைகளுக்கு சேர்த்து ஒரே கட்டமாகத்தான் தேர்தல் நடத்த முடியும் எனவும் விளக்கம் அளித்தார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.